எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மிகப்பெரிய இதிகாசமாக பார்க்கக்கூடிய மகாபாரதத்தை பற்றி பார்ப்போங்க. மகாபாரதம் சொல்லும் மிக முக்கியமான தத்துவம் என்னன்னா, தர்மம் இறுதியில் வெல்லும், அதர்மம் அழியும். அதாவது அநீதி, பேராசை, அகந்தை சில காலம் வெற்றி பெற்றது போல தோன்றலாம், ஆனால் கடைசியாக தர்மம் தான் ஜெயிக்கும். அதாவது உண்மை, நீதி, பொறுமை, நல்ல மனம் கொண்டவர்கள் தான் கடைசியாக ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு மகாபாரதம் நம்மளுக்கு உணர்த்துது. மகாபாரதம் சொல்லும் இன்னும் மற்ற வாழ்க்கை தத்துவங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னால் தர்மம் காக்கப்பட வேண்டும். அடுத்தது ஆசை மற்றும் பொறாமை அழிவை தரும். துரியோதனன் பேராசை பட்டதுனால தான், பொறாமை பட்டதுனால தான் ஒரு முழு குலமும் அழிந்தது. அதனால் ஆசை மற்றும் பொறாமை படக்கூடாது. கடமையை செய், பலனை எதிர்பாராது. பகவத்கீதாவில் கிருஷ்ணர் நம்மளுக்கு சொன்ன போதனை இது. வாழ்க்கை ஒரு போராட்டம், அது நம்மளுக்கே தெரியும். ஏன்னா நம்மளுக்கு போராட்டமாக தானே இருக்குது. நல்லவர்களுக்கும் கஷ்டம் வரும். கெட்டவங்களாக தான் இருந்தால் தான் கஷ்டம் வரும்னு இல்லை, நல்லவர்களுக்கும் கஷ்டம் வரும். பாண்டவர்கள் பல துன்பங்களை சந்தித்தாலும் இறுதியில் வென்றார்கள். அகந்தை மனிதனை வீழ்த்தும். அதிக அதிகாரம், கோபம், தற்பெருமை இருந்தால் வீழ்ச்சி நிச்சயம். பெண்களின் மரியாதை முக்கியம். திரௌபதி அவமதிக்கப்பட்ட நிகழ்வு தான் இந்த போருக்கு மிகப்பெரிய காரணம். அதனால் பெண்களின் மரியாதை மிக முக்கியம். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அறிவும் நல்ல வழிகாட்டலும் அவசியம். சரியான ஆலோசனை வாழ்க்கையை காப்பாற்றும். தவறான கூட்டம் அழிவை தரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாபாரதத்தோட மைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் தர்மத்துடன் வாழ்ந்தால் தாமதமாகினும் வெற்றி அவனுடையது. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.